இந்த நாளில் நம் மத்தியிலே நான் நேசிக்கிற, அதிகமாய் விரும்பி கேட்கிற ஒரு சிறப்பு செய்தி பாஸ்டர் பெனியல் ராபின்சன் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய திருச்சபைக்கு அவர் வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சிக்குரிய காரியம். ஆண்டவர் அவர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. அவரையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபையின் சார்பாக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான போதகரை நாம் வரவேற்கிறோம். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆமென். Praise the Lord. ஜனவரி மாதம் முதல் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு உங்கள் மத்தியிலே நான் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும் சபையில் இருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வசனத்தையும் அவருடைய வார்த்தையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Praise the Lord. ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். அன்பின் பிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். 2025ஆம் ஆண்டின் முதல் மாதம், முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பரிசுத்தவான்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய பாதத்திலே இந்த மாலை வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய மகிழ்ச்சியாலும் உம்முடைய காருண்யத்தாலும் எங்களை நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலையிலும் உம்முடைய பரிசுத்த வேத ஆலோசனைகளுக்காக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய வசனத்திலிருந்து எங்களுக்கு விளம்ப செய்து எங்களை ஆசீர்வதித்து, குடும்பங்களை ஆசீர்வதித்து எங்கள் வீடுகளுக்கு அனுப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை இப்பொழுது நாம் வாசித்த பொழுது, ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, ஒரு வாக்குத்தத்தம். ஆபிரகாமை நோக்கி ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தை, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நோக்கி பார். இந்த முதல் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தன்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் கட்டளையோடு கூட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்வது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நம்முடைய கண்கள் இயற்கையான கண்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய கண்களை விசுவாச கண்களாக மாற்ற விரும்புகிறார். விசுவாசமே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம். கிருபையிலிருந்து கர்த்தர் உங்களை விசுவாசத்துக்கு நேராக நடத்த விரும்புகிறார். கிருபையிலே வாழும் பொழுது ஆசீர்வாதங்கள் கர்த்தர் ஏற்கனவே நமக்கு வார்த்தையின்படியாக தந்திருக்கிறார். ஆனால் விசுவாச வாழ்க்கை என்பது
நீங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும் வாழ்க்கை. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக, ஆசீர்வாதமாக, கட்டளையாக கொடுத்தார். இதே 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. லோத்து ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். அவன் தானாகவே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தன்னுடைய கண்களுக்கு பிரியமான காரியங்களை தன்னுடைய குடும்பத்திற்கு சுயநலமாக சோதோமை தேர்ந்தெடுத்து சோதோமிலே போய் தன்னுடைய கூடாரத்தை போட்டு வாழ்ந்தான். லோத்துக்கு எப்பொழுதும் உலக பிரகாரமான காரியங்கள் கண்களிலே படும். எப்பொழுதுமே உலக ஆசீர்வாதம், உலக நன்மைகளை நாடி ஓடுகிறவன் தான் லோத்து. லோத்துடைய வாழ்க்கையை நீங்க வாசிக்கும் பொழுது கூடாரத்தை போட்டான். ஆனால் லோத்து இருந்த சோதோமிலும் ஒரு பலிபீடம் கூட நாம் வாசிப்பதில்லை. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாசிக்கும் பொழுது ஒரு கூடாரமும் இருந்தது, ஒரு பலிபீடமும் இருந்தது. ஒரு விசுவாசிக்கும் ஒரு உலக பிரகாரமான சிந்தை உள்ளவனுக்கும் வித்தியாசம். இருவரும் கூடாரத்தில் இருப்பார்கள், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூடாரத்திலே பலிபீடம் இருக்கும். கர்த்தரை தேடுகிற பலிபீடம் தான் ஆபிரகாமை லோத்திலிருந்து வித்தியாசப்படுத்தினது. ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் இந்த கட்டளையை, உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அந்த நாளிலே ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். காரணம் என்னவென்றால், ஒரு மனிதனை, உங்களை, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் கடைபிடிக்கும் ஒரு சந்தர்ப்பமும் ஒரு ப்ராசஸ், ஒரு வழிமுறை என்ன தெரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் உலக பட்சத்திலிருந்து பிரித்தெடுத்து கொண்டே இருப்பார். உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு வா என்று கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஆபிரகாம் வரும்பொழுது கூட லோத்தையும் கொண்டு வந்து விட்டார். ஆகவே இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆபிரகாமை லோத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும். இந்த அதிகாரத்திலே லோத்தை ஆபிரகாமிலிருந்து பிரிக்கிறார் கர்த்தர். சில நேரங்களிலே கர்த்தர் ஜனங்களை நம்மை விட்டு பிரித்தெடுப்பார். அது சில நேரத்தில் நன்மையாக, நமக்கு அனுகூலமாக கர்த்தர் மாற்றுவார். ஒன்றிலிருந்து பிரித்தெடுத்து கர்த்தரை நோக்கி நம்மை பிரித்தெடுத்து கொள்ளுவார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆபிரகாமை பிரித்தெடுத்து இப்பொழுது சொல்லுகிறார், லோத்து கண்களை தானே ஏறெடுத்து அவனுக்கென்று ஒரு இடத்தை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான். இப்பொழுது நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ எங்கு பார்க்க வேண்டும்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, எல்லா திசையிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். எனக்கு அருமையான ஆவிக்குரிய சபை விசுவாசிகள், உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை ஆசீர்வாதம். 2025ஆம் ஆண்டை உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு எப்போ ஆசீர்வாதம்? என்னோடு இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் வந்துவிட்டது, எனக்கு எப்போது என்னை ஆசீர்வதிப்பீர்? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் விசுவாச கண்கள் தான் அதற்கு மிக மிக முக்கியம். உன் கண்கள் மிகவும் தெளிவாக, உன் கண்கள் விசுவாசம் நிறைந்ததாக, உங்களுடைய கண்கள் பரிசுத்த கண்களாக ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். சரி, இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் யார்? கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆசீர்வாதத்தை பார்ப்பதை விட ஆசீர்வாதத்தை தருகிறவர் தான் முக்கியம். ஆசீர்வாதம் வந்து நம்ம விட்டு போய்விடும், ஆனால் ஆசீர்வதிக்கிறவர் நம்மோடு கூட தான் இருப்பார். அநேக பேர் ஆசீர்வாதத்தின் மேல் கண்களை பதிக்கும் பொழுது ஆசீர்வாதமும் போய்விடுகிறது, கர்த்தரும் போய்விடுகிறார்.
ஆகவே 2025ஆம் ஆண்டு உங்கள் கண்களை கர்த்தர் மேல் பதித்து, கண்களை பதிக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் தானாக உங்களுக்கு முன்னாக போகாது, உங்களுக்கு பின்தொடரும். நீங்கள் ஆசீர்வாதத்தை துரத்த வேண்டாம், ஆசீர்வாதம் உங்களை துரத்தி கொண்டு வரும். இன்றைக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு நான் இருக்கிற நேரம் வரைக்கும் நான் விளக்கி தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆசீர்வாதத்தை கூற விரும்புகிறேன். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது நாம் கர்த்தரை காண வேண்டும். யெகோவா தேவனை காண்போம். அந்த தேவன் இந்த வருஷத்திலே உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். என்னுடைய செய்தியை ஆதியாகமத்தின் புத்தகத்திலே மட்டும் நான் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். ஆதியாகம புத்தகத்திலே, ஆதியாகமத்திலே 5 பேர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள். 5 முறையும் கர்த்தரை வித்தியாச விதத்திலே பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த 5 ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் உங்க சபைக்கும் குடும்பத்திற்கும் கர்த்தர் தருவாராக. ஆமென். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்திலும் வித்தியாசப்பட்ட விதத்தில் வெளிப்பட்டார். அவர் ஒரே தேவன் அல்ல, அவருக்கு பற்பல விதமான குணாதிசயங்கள் உண்டு. இந்த 5 ஆசீர்வாதத்தை முதல் நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அதற்கு பிறகு வசனத்தை சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். எல்லாம் கவனமாக கேட்குறீங்க இல்லையா? கூர்மையாக கேட்டால் தான் இந்த செய்தியினுடைய கோர்வை உங்களுக்கு புரியும். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். முதலாவதாக கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது நாம் பார்க்கிற ஆண்டவர் முதலாவதாக ஜெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மாவை முதல் பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது யெகோவா ஈரேவை பார்க்கிறோம், ஜெகோவா ஜைரே. மூன்றாவதாக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது யெகோவா சிட்கனு. அர்த்தங்களை நான் சொல்லுகிறேன். நான்காவதாக நம்முடைய கண்களை வேதத்தில் அவர்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது அவர்கள் கண்ட தேவன் யெகோவா ஷாலோம். ஐந்தாவதாக கடைசியாக ஆதியாகமத்தின் புத்தகத்திலே அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது அவர்கள் பார்த்த கர்த்தர் யெகோவா மெக்கடிஷ். இதோடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறேன். யெகோவா ஷம்மா என்றால் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா சிட்கனு என்றால் தேவன் என்னுடைய நீதியாக இருக்கிறார். யெகோவா ஷாலோம் என்றால் தேவன் என்னுடைய சமாதானமாக இருக்கிறார். யெகோவா மெக்கடிஷ் என்றால் தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். 2025ஆம் ஆண்டு யெகோவா தேவன் 5 விதத்திலே உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 18:1-2. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. 2ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கின்றன? தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது. உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். பகல் நேரத்தில் தன்னுடைய வாசற்படியிலே ஆபிரகாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து கொண்டு அவர் தியானித்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 3 புருஷர் அவருக்கு எதிராக நடந்து வருகிறார்கள். உங்களுக்கு வேத வசனம்னா நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். துரிதமாக கடந்து செல்கிறேன்.
தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 பேர் நிற்கிறாங்க. 3ஆம் வசனத்தை பாருங்களேன். verse 3, 3ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே. எத்தனை பேர் நிற்கிறாங்க முன்பாக? 3 பேர் நின்றால் இவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஆண்டவன்மார்களே. ஆனால் ஒருவரை பற்றி தான் சொல்லுகிறார், ஆண்டவரே. அப்படி என்றால் திருத்துவ தேவன், மூவரில் ஒன்றான தேவன் ஆபிரகாமை தேடி வந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கண்களை ஏறெடுத்து ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டின் அருகே இந்த யெகோவா ஷம்மா வந்து நிற்பார். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் அருகாமையிலே திருத்துவ தேவனாக வந்து நிற்பார். அதை தான் நான் சொன்னேன், யெகோவா ஷம்மா, கர்த்தர் இருக்கிறார். இதுதான் முதல் ஆசீர்வாதம், தேவனுடைய பிரசன்னம். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்களை நோக்கி உங்க வாசலுக்கு வரும், உங்களுடைய வீட்டிற்குள்ளாக வரும். திருத்துவ தேவனாக, மூவராக நம்மை தேடி கர்த்தர் வருவார். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் ஏன் கர்த்தருடைய பிரசன்னம், யெகோவா ஷம்மா யார்? இந்த யெகோவா ஷம்மா நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார் என்றால், நன்றாக கவனியுங்கள். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். உங்கள் வேதத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம் பகலின் வேளையிலே, அவர் உஷ்ண வேளையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். மூவர் வீட்டுக்குள்ளாக வருகிறார்கள். ஆபிரகாம் ஓடுகிறார். அவங்க 3 பேரும் வீட்டிற்குள்ளாக வருகிறார்கள். 3 பேரும் அவருடைய வீட்டிற்குள்ளாக வரும்போது அவர்களுக்கு சமைத்து அவர்களுக்கு உணவு எல்லாம் தருகிறார். 16ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்க வேதத்தை பாருங்க. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள். 3 பேர் ஆபிரகாமுடைய வீட்டிற்குள்ளாக வந்தார்கள். 16ஆம் வசனத்துல அவங்க வந்த வேலை சோதோமை நியாயம் தீர்க்க வேண்டும், சோதோமினுடைய பாவத்தை நியாயம் தீர்க்க வேண்டும். அப்ப அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய ஜாதியானாலும் அவனுக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். 3 பேர் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தாங்க. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் வீட்டிலே உணவு சாப்பிட்டு ஆபிரகாம் மனைவி சாராளை ஆசீர்வதித்து அவர்கள் சோதோமை நோக்கி போனார்கள். நல்லா கவனிங்க. எத்தனை பேர் போனாங்க? அந்த வசனத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. 20ஆம் வசனம், அந்த 18ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? அப்படி என்றால் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம், அடுத்த அதிகாரம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். முந்தின அதிகாரம் 33ஆம் வசனம், 18-33. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாம் வீட்டுக்கு 3 பேர் வந்தார்கள். 2 பேர் சோதோமுக்கு போய்விட்டார்கள். ஒருவர் ஆபிரகாமோடு தங்கிவிட்டார். ஆண்டவர் பாருங்க, அந்த மூவரிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம். அவர் சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய நண்பன், நான் ஆபிரகாமோடு கூட ரகசியத்தை பேச வேண்டும். நீங்கள் 2 பேரும் நீங்கள் சோதோமுக்கு போவுங்கள். நான் கர்த்தர், நான் யெகோவா ஷம்மா, ஆபிரகாமோடு கூட நான் தங்கி நான் அவனோடு கூட பேச வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்க வீட்டிலே வரும்பொழுது ஆசீர்வதித்து போவதை விட உங்களோடு கூட யெகோவா ஈரே தங்க வேண்டும். தங்குவாரா நம்ம வீட்டில்?
அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ரகசியத்தை நான் ஆபிரகாமிடம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இந்த ரகசியத்தை என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு என்னால் மறைக்க முடியாது. 2 காரியம் அங்க நடக்கிறது. ஒன்று, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் யெகோவா ஷம்மா உறுதிப்படுத்தினார். கன்ஃபர்மேஷன். என்ன வாக்குத்தத்தம்? ஒரு மகனை தருவேன், ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் தாமதமாகி அந்த இடத்திலே அவர் சொன்னார். நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க 18ஆம் அதிகாரத்திலே, அடுத்த வருடம் இந்த நேரத்தில் சாராள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். 2025ஆம் வருஷத்திலே கர்த்தர் யெகோவா ஷம்மா உங்க வீட்டுக்கு வந்து, உங்க சபைக்கு வந்து, உங்களுக்கு கொடுத்த, இந்த சபையிலிருந்து கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் உறுதிப்படுத்துவார். அவர் வந்தால்தான் அது உறுதிப்படும். அவருடைய பிரசன்னம் வந்தால்தான் உறுதிப்படும். கர்த்தர் வந்து உங்களோடு கூட இருந்து பேச வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கன்ஃபர்மேஷன், உறுதி மாத்திரமல்ல, சம்பாஷணை நடந்தது. 2 பேரும் பேசுகிறார்கள். இன்றைக்கு ஜெபம் பண்றோம், வீட்டில் சபையில் வந்து ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் பேசுகிறதை நம்மால் கேட்க முடிகிறதா? நாம் அவரை போட்டு தொந்தரவு பண்ணி பேசுகிறோம், வார்த்தையின் மேல் வார்த்தை வசனம் சொல்கிறோம், பேசுகிறோம். அவர் பேசுறதுக்கு நீங்கள் நேரம் தரீங்களா? 2025ஆம் ஆண்டு யெகோவா ஷம்மாவுக்கு நேரத்தை தருங்கள். நீங்கள் பேசுவதை நீங்கள் அமர்ந்திருந்து அவர் பேசுவதை கேளுங்கள். யெகோவா ஷம்மா உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்காக வெளிப்படுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். ஆபிரகாம் எங்க உட்கார்ந்திருந்தான்? அவன் வீட்டு கூடாரத்தின் வாசல். இவர் எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? ஊருடைய வாசல். இவன் உலகத்திலே பெரியவன், இவன் குடும்பத்திலே கர்த்தரோடு பெரியவன். இன்னைக்கு உலகத்திலே பெரியவனா இருக்க வேண்டுமா, இல்ல கர்த்தருடைய ராஜ்யத்தில் பெரியவனா இருக்க வேண்டுமா? ஆண்டோட ராஜ்யத்திலே பெரியவராய் இருக்கிறவர்களை நோக்கி யெகோவா ஷம்மா வருவார். ஆசீர்வாதத்துக்காக வருவார். அவன் ஒருவேளை சோதோமுக்கு பெரிய அதிபதி ஆகலாம், ஆனால் சோதோமை கர்த்தர் அழிக்கும்படியாக அங்கு செல்லுகிறார். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது யெகோவா ஷம்மா, பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம். இரண்டாவது கண்களை ஏறெடுத்து பார்ப்பது ஆதியாமம் 22ஆம் அதிகாரம். ஆதியாமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது மிக அருமையாக இருக்கிறது. எப்படி பாருங்கள், அவர்கள் கண்களை ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் ஏறெடுத்து பார்த்தார்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் தன் கண்களை 2ஆம் முறை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவன் பார்த்தது ஒரு ஆட்டுக்கடா. அந்த இடத்திற்கு அவர் ஒரு பெயரை வைத்தார், யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரே. நீங்கள் இந்த வருஷத்திலே குடும்பமாக, தனிநபராக உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது நீங்கள் கர்த்தராகிய யெகோவாவை ஈரேவாக காண்பீர்கள். யெகோவா ஈரே என்றால் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். 22ஆம் அதிகாரம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த அதிகாரம். அதில் இருக்கிற 1-2 சத்தியங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஈசாக்கை பலியாக செலுத்தும்படியாக மோரியா மலைக்கு ஆபிரகாம் வர வேண்டும் என்று கர்த்தர் ஆபிரகாமிடம் பேசினார். இந்த இடத்திலும் பாருங்கள், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்றால் அவன் தன்னை பிரித்து எடுத்துக் கொள்ள வேண்டும். பிரித்தெடுத்தலின் வாழ்க்கை எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி வீட்டிலே முதலாவதாக கர்த்தர் ஆபிரகாமை கண்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு அவர் பிரிப்பது மனைவியிடமிருந்து, குடும்பத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். அடுத்தபடியாக வேலைக்காரரோடு கூட அவர் வரும்பொழுது
5ஆம் வசனம், ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுக்கி இங்கேயே காத்திருங்கள். யாரிடத்திலிருந்து பிரிக்கிறார்? வேலைக்காரர்களிடத்திலிருந்து பிரிக்கிறார். ஆபிரகாம் கும்பலெல்லாம் இருக்கக்கூடாது, கூட்டமாக இருக்கக்கூடாது, வீட்டிலேருந்து வெளியே வந்துருங்க, வேலைக்காரர்கள் அங்கே நிறுத்துங்கள். இப்போது ஆபிரகாமும் ஈசாக்கும் மலையை நோக்கி ஏறுகிறார்கள். அந்த மலையை நோக்கி ஏறும் பொழுது, நான் ஏன் சொல்கிறேன்னா, எப்போது கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்னு நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஈசாக்கை அந்த பலிபீடத்தின் மேல் படுக்க வைத்து கட்டைகளை அடுக்கி இல்லையா நெருப்பு வைத்து அவனுடைய கத்தியை அவன் எடுக்கும் பொழுது மேலிருந்து சத்தம் வந்தது. அப்பொழுது அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். மகனிடத்திலிருந்தும் கர்த்தர் அவனை பிரித்து விடுகிறார். கவனிக்கிறீங்களா? சில நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை தனிமைப்படுத்துவார். ஒருவேளை நீங்க தனிமையா உணர்வீங்க, நான் தனியா இருக்கிறேன், எல்லாரும் என்னை விட்டு போறாங்க, என் குடும்பத்தார் இல்லை, என் மகன் இல்லை, யாரும் இல்லை. ஆபிரகாமை தனியே அழைத்து நான் ஆசீர்வதித்தேன். அவர் உங்களை அப்படியே பிரித்து பிரித்து எடுப்பார். ஏனென்றால் அந்த மகிமை, அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை பிரித்து எடுத்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும். அங்கேயும் ஈசாக்க நல்லா கயிறை கட்டி கட்டையெல்லாம் அடுக்கி இருக்கும் பொழுது இவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பலியிடுவதற்கு அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கடா தன்னுடைய கொம்புகள் அந்த முட்செடியிலே சிக்கி கொண்டிருக்கிறது என்பதை வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, யெகோவா ஈரே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். முதலாவதாக அவருடைய பிரசன்னம், இரண்டாவதாக அவருடைய ப்ரொவிஷன். உங்களுடைய தேவைகளை அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்போ சந்திப்பார் தெரியுமா? இந்த நேரத்தில் உங்க வீட்டுக்கு வந்து சந்திக்க மாட்டார். நீங்கள் மலை ஏற வேண்டும். உயர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் ஏறி போக வேண்டும். மோரியா மலைக்கு செல்ல வேண்டும். ஈசாக்கை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். யார் அந்த ஈசாக்கு? ஈசாக்கு தான் ஆபிரகாமுக்கு எதிர்காலம். வயதான காலத்தில் ஈசாக்கு ஒருவேளை பிறந்ததுனால் ஈசாக்கு அவருக்கு விக்கிரகம் மாதிரி ஆகியிருக்கலாம். காலையிலேருந்து ஈசாக்கு நல்லா முத்தமிட்டு, ஈசாக்கே என் வயது சென்ற வாழ்க்கையில பிறந்தாய், ரொம்ப செல்லம் கொடுத்து கர்த்தர் பார்த்தார். ஈசாக்கு நடுவில் வராரா? நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஈசாக்கை நான் எடுத்துக்கொள்ள போவதில்லை. ஈசாக்கை ஆசீர்வதித்து மறுபடியும் உனக்கு தருவேன். ஆனால் நீ மோரியா மலைக்கு வர வேண்டும். நல்லா கவனிங்க. இவர் மோரியா மலைக்கு ஏறி போகிறார். இவர் மோரியா மலைக்கு ஏறி போய் அங்க பலி செலுத்தின உடனே தான் ஆட்டுக்கடாவை பார்க்கிறார். பலி செலுத்துவதற்காக கர்த்தர் அதை பார்த்து கொள்கிறார். அவர்தான் யெகோவா ஈரே. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் மோரியா மலைக்கு சென்று பலியை படைக்கிற வரைக்கும் யெகோவா ஈரேவை பார்க்க முடியாது. விளங்குச்சுங்களா? மலை ஏற வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேலே போய் உங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ முன்பாக இல்ல ஆட்டுக்கடா. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பின்னால இருக்கிறது. பிரதர் சிஸ்டர், கொஞ்சம் பின்னால திரும்பி பார்க்கணும். பின்னாலதான் ஆட்டுக்கடா இருக்கு, முன்பாக ஈசாக்கு இருக்கிறார். ஈசாக்கு முன்னால நீங்க பலி செலுத்தும் பொழுது ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்னால இருக்கும். அந்த ஆட்டுக்கடா பின்பாக இருக்கிறது. பொதுவாக சொல்லுகிறார்கள், இந்த ஆட்டுக்கடாக்கள் மலை ஏறாதான், அவ்வளவு உயரத்துக்கு ஆட்டுக்கடாக்கள் வராது. அந்த ஆட்டுக்கடா தப்பித்து ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொம்பை அதுல மாட்டி அதே வைத்து காத்து கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவைகளாம் சந்தித்து அங்க இருக்கிறது. நீங்க ஆட்டுக்கடாவை பார்க்க வேண்டும் என்றால் எங்க போனோம்? மலைக்கு தான் போகணும். எந்த மலையும் இல்லை, இது கல்வாரி மலை. நீங்க அந்த மோரியா மலைக்கு சென்று உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் யெகோவா ஈரேவை பார்ப்பீர்கள். இன்னும் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. பின்பாக திரும்பி பார்க்கும் பொழுது என் மகனுக்கு பதிலாக ஒரு ஆடு இயேசு கிறிஸ்து பலியாக, என் மகனுக்கு பலியாக ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுக்க, என் தேவைகளை சந்திக்க, அந்த இடத்துல எனக்கு தேவை ஒரு ஆடு பலியிடுவதற்கு. அந்த அதிகாரம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில்
20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், 19 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:19. ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்திற்கு திரும்பி வந்தான். ஆட்டுக்கடாவை பலி செலுத்திட்டு அவர் மலையிலிருந்து இறங்கி வேலைக்காரத்தில் வந்தார். 20ஆம் வசனம் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியம் நடந்துச்சு? ஆட்டுக்கடாவை பார்த்து அவர் மொரியா மலையில பலி செலுத்தி விட்டு கண்களை ஏறெடுத்து பார்த்துட்டு மலையிலிருந்து இறங்குகிறார். ஒரு பக்கம் இவர் ஏறினாரு, ஒரு பக்கம் ஆட்டுக்கடா வந்தது. ஒரு பக்கம் இவர் போய் இந்த பக்கம் ஏறுறாரு, அந்த பக்கம் பதில் வருகிறது. பதிலும் இவரை மீட் பண்ண இடம் மலை உச்சி. நீங்க மேலே போனாதான் பதிலை மீட் பண்ண முடியும், சந்திக்க முடியும். மலை ஏறிட்டு இறங்குகிறார். மலை இறங்கி வரும்போது இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமுக்கு ஒரு நியூஸ் வருகிறது, ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? அது பாருங்க. 20ஆம் வசனம் இருங்க. 20ஆம் வசனத்தை, இந்த காரியங்கள் முடிந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். 22. கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள் பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். கவனிக்கிறீங்களா? என்ன நியூஸ் வருது ஆபிரகாமுக்கு? யாரோ பிறந்திருக்காங்களே, அதுல யார் பிறந்திருக்கா பாத்தீங்களா? யார்? ரெபேக்காள். எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு வருகிற மணவாட்டி. எப்ப நியூஸ் வருது? அப்பவே வந்துருச்சு. எதிர்காலத்தின் ஆசீர்வாதம். நீங்க மலையிலே போகும்போது யெகோவா ஈரே உங்களுக்கு செய்திகளை கொடுப்பார். எப்பொழுதுமே உங்க கண்களை ஏறெடுத்து ஜெபத்தில் இருக்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆங்காங்கே கர்த்தர் அடையாளங்களை தருவார். எந்த அடையாளத்தையும் நீங்கள் தவறவிடக்கூடாது. அன்றைக்கே ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டார், நீ மலைக்கு போனாயே, உன் மகனை பலியிட போனாயே, நான் யெகோவா ஈரேவாக ஆட்டுக்கடாவை கொடுத்தேனே, அந்த மகனுக்கு மணவாட்டியை இப்பொழுது நான் தருகிறேன். அவளுடைய பெயர் ரெபேக்கா. ரெபேக்கா பிறந்து விட்டாள். சகோதரனே, சகோதரே, உங்களோட ஆசீர்வாதம் பிறந்து விட்டது. இன்னும் கல்யாணம் ஆகலை, என் மகளுக்கு கல்யாணம் ஆகலை, என் மகனுக்கு கல்யாணம் ஆகலை. கர்த்தர் யெகோவா ஈரே உங்களுக்கு பதிலை தருவார். நேரம் போகிறது. மூன்றாவதாக ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது, 12ஆம் வசனம், உன் கண்களை ஏறெடுத்து பார். இது யாருன்னா யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவர் பார்த்த கர்த்தர் யார் என்றால் யெகோவா சிட்கெனு. யெகோவா சிட்கெனு என்றால் தேவன் என்னுடைய நீதியாக இருக்கிறார். ஜெகோவா சிட்கெனு, தேவன் என்னுடைய நீதியாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா சிட்கெனு, தேவன் என்னுடைய நீதியாக இருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய சொப்பனத்திலே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தரை பார்க்கிறார். ஆண்டவர் யாக்கோபோடு கூட கர்த்தர் சொப்பனத்தில் பேசுகிறார். இந்த 31ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது பல வருஷங்கள் வீட்டை பிரிந்து யாக்கோபு தன் சகோதரனை வஞ்சித்து ஓடி வந்து லாபானுடைய வீட்டிலே வேலை செய்து லாபானுக்கு உடைய மகள்களை விவாகம் பண்ணி பிள்ளைகளை பெற்று வேலை செய்கிறார். நீங்க முதல் சில வசனங்களை நீங்க வீட்டுக்கு சென்று வாசிக்கும் பொழுது 10 முறை தன்னுடைய சம்பளத்தை லாபான் மாற்றிவிட்டான். முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும். யாக்கோபுக்கு கொஞ்சம் காதுல விஷயம் விழுது. என்ன வார்த்தைன்னா, லாபானுடைய மகன்லாம் என்ன சொல்றாங்க, யாக்கோபு வந்து எங்க அப்பாவுக்கு வருகிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான், ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டான். நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், லாபானுடைய முகம் முந்தின நாளை போல அந்த முகம் இல்லை, வேற மாதிரி இருக்கிறது. அப்போ லாபான்
யாக்கோபுக்கு அநீதியை இழைக்கிறான். கவனிங்க, நீதி செலுத்தவில்லை, உழைக்கிறவன். யாக்கோபு மனைவிகளுக்காக உழைக்கிறார், ராகேலுக்காக உழைத்து, லேயாளுக்காக உழைத்து, அவன் திருமணமாகி டெய்லி உழைக்கிறான். ஆனால் உழைத்ததுக்கு அவனுக்கு என்ன வரல? சரியான ஊதியம் கிடைக்கவில்லை. ஆகவே மிகவும் மனம் கசந்து மனைவிமார்கிட்ட சொன்னா, இந்த இடத்தை விட்டு நம்ம போயிடணும், இந்த இடத்துல இருந்தா நமக்கு நீதி இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கும் பொழுது, யெகோவா சிட்கனோ அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவருக்கு வெளிப்பட்டு சொன்னார், நீ என்னை நோக்கி உடன்படிக்கை செய்த பெத்தேலுக்கு திரும்பி போ. யெகோவா சிட்கனோ என்ன செய்கிறார் தெரியுங்களா? நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். உங்களுக்கு வழி நடத்துதலை அவர் தருகிறார். அவருடைய சித்தத்தின் வழியிலே கர்த்தர் நடத்துகிறார். இவ்வளவு நாட்கள் இங்க இருந்துட்ட, இப்போ எங்க போ? பெத்தேலுக்கு போ. இவ்வளோ வருஷம் இங்க வந்து நல்லா சம்பாதிச்சிட்ட, உனக்கு இப்போ இக்கட்டுகள் வருகிறது. சில நேரத்தில் உங்களை பெத்தேலுக்கு கர்த்தர் அனுப்ப வேண்டும் என்றால் கஷ்டத்தை கர்த்தர் கொடுப்பார். கஷ்டத்தை கொடுத்தாதான் அந்த இடத்துல இருந்து நீங்க காலி பண்ணி வேற இடத்துக்கு போவீங்க. இப்ப யாக்கோபுக்கு கர்த்தர் யாரை ஞாபகப்படுத்துகிறார்? பெத்தேல் என்னும் இடத்தை ஞாபகப்படுத்துகிறார். நீதியின் பாதையிலே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். நல்லா கவனிங்க, பெத்தேலிலே என்ன ஆச்சு? பெத்தேலிலே ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையின் கீழாக வைத்து அமரும் பொழுது தரிசனத்தை கண்டார். அந்த இடத்துல நிறைய பொருத்தனைகள் எடுக்கிறார். நான் இங்கு கண்ட தேவன் என்னோடு கூட இருந்தால், என்னை ஆசீர்வதித்தால், இதை செஞ்சா அதை செஞ்சா எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு எனக்கு உரிய தசமாக கொடுப்பேன், எல்லாம் தருவேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தரல. ஆண்டவர் சும்மா விடுவாரா? அந்த இடத்துல ஒரு கஷ்டத்தை கொடுத்து கரெக்டா சம்பளத்துல கைய வச்சாரு. நீ என்ன சொன்ன? நான் கேட்கல உங்ககிட்ட, நீதான் சொன்ன யாக்கோபே, நான் நீதியின் தேவன். நீ பெத்தேலுக்கு போ. நீ பெத்தேலிலே நீ பண்ண பொருத்தனையை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கோ பேக் டு பெத்தேல். நீ பெத்தேலுக்கு போய் நீ அங்க எனக்கு என்ன தருவேன் என்று சொன்னாயோ அதை, உன் பொருத்தனைகளை நீ நிறைவேற்று. ஒருவேளை யாருக்கோ கர்த்தர் பேசுற, 2025ஆம் ஆண்டு கர்த்தர் யெகோவா சிட்கனு உங்களை நீதியின் பாதையிலே நடத்துவார். நீங்கள் பண்ண பொருத்தனைகளை நீங்கள் நிறைவேற்றினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன மாறிட்டே இருக்கு? சம்பளம் மாறிட்டே இருக்கு, வேலை மாறிட்டே இருக்கு. பொருத்தனையை ஞாபகப்படுத்துகிறார், நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான்காவதாக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஆதியாமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாமம் 33 1ஆம் வசனம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதர்களும் வருகிறதை கண்டு, பிள்ளைகளை லேயாளிடத்தில் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரர்களிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, 5ஆம் வசனம் verse 5, அவன் தன் கண்களை ஏறெடுத்து, பாருங்கள் எப்படி எல்லாரும் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள். முதலாவதாக ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது யெகோவா ஷமா. ஆபிரகாம் கண்களை மோரியா மலையில ஏறெடுத்து பார்க்கும்பொழுது யெகோவா ஈரே. மூன்றாவதாக யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது நீதியுள்ள தேவனாக யெகோவா சிட்கனோ. நான்காவதாக யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவர் பார்ப்பது யார் என்றால் யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன். 33ஆம் அதிகாரத்திலே 31ஆம் அதிகாரத்திலே தன் மாமன் லாபான் வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார். மனைவி பிள்ளைகளோட வந்து வழியில வந்துட்டு இருக்கார். வழியில வரும்போது மனசாட்சி உறுத்துகிறது. 2 காரியத்தை குறித்து யாக்கோபு மனசாட்சி. ஒன்று, உன் தகப்பனை போய் பார்த்து மன்னிப்பு கேள், ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்ட. இரண்டாவதாக உன் சகோதரன் ஏசா. அப்போ மனசுல என்ன வருது? பயம். ஆசீர்வாதத்துக்குள்ளாக மிதந்துக்கும் போது பொருத்தனை ஞாபகம் வராது.
ஆனால் ஆண்டவர் ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை வெளியே எடுக்கும் பொழுது பழைய ஞாபகங்கள் வரும். அதை சீர்திருத்தி பார்க்க வேண்டும், அதோடு கூட ஒப்புரவாக வேண்டும். அதுதான் சமாதானத்தின் தேவனாகிய யெகோவா ஷாலோம். ஏசா வருகிறார் என்று கேள்விப்பட்டான். அங்கேயும் பாருங்க, அந்த மனது மாறல அவருக்கு. எப்போதுமே ஏதாவது பிளான் பண்ணி ட்ரிக் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்படியாவது ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணுவார். யாக்கோப் என்ன பண்ணுகிறார்? மனைவி பிள்ளைகளை அணி அணியா எல்லாரும், ஏன்னா ஈசா வருகிறார், ஏசா வருகிறார், ஏமாத்திட்டார் இல்லையா? சேஷ்டபுத்திர பாதம் ஆசீர்வாதத்தை ஏமாத்திட்டார். இப்போ ஏதாவது நம்மளை செஞ்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து, உங்களை ஏசா அடிச்சா நீங்க இந்த பக்கம் பறந்துருங்க இல்லையா? ராகேலையும் யோசேப்பையும் நல்லா பின்னால வச்சுட்டார், அவங்க அடிபடக்கூடாதுன்ட்டு. நீங்க போய் வாசித்து பாருங்க. இவன் என்ன செய்கிறார்? ஏசாவை பார்த்து குனிந்து குனிந்து போகிறார், கும்பிட்டு கும்பிட்டு போகிறார். ஏன்னா எதை மறைக்கிறார்னா, குந்தி குந்தி நடக்கிறார் இல்லையா? அவன் கேட்டா என்ன பண்றது? அதனால அதை மறைப்பதற்காக தவழ்ந்து தவழ்ந்து போகிறார். இவர் பகையை வைத்திருக்கிறார், ஆனால் ஏசாவோ இவரை ஏற்கனவே மன்னித்து விட்டார். நீங்க அந்த ஆதியாகமம் 33 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இவன் போய் காணிக்கையை கொடுக்கும் பொழுது ஏசா சொல்லுகிறார், 9ஆம் வசனம், என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அப்படி என்றால் என்ன? பகையை பார்த்த யாக்கோபுக்கு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சமாதானத்தின் தேவனை கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். 2025ஆம் ஆண்டு எதையெல்லாம் சரி செய்யணுமோ குடும்பத்தில், உறவுகளில், யெகோவா ஷாலோம் உங்களுக்காக வெளிப்படுவார். பழைய காரியங்களை நாம் ஒப்புரவாக்கி இந்த வருஷத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், ஆண்டவருடைய அனுகூலத்தை பெற்றுக்கொள்வோம். கடைசியாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். ஆதியாகமம் 24:64. ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது, ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்தார், யாக்கோபு கண்களை ஏறெடுத்து பார்த்தார். இப்பொழுது ரெபேக்கா கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். 24ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என்ன நடக்கிறது அந்த அதிகாரத்திலே? ஆபிரகாம் தன்னுடைய மூத்த வேலைக்காரனை கூப்பிட்டு தன்னுடைய மகனாக ஈசாக்குக்காக பெண் கொள்ளும்படியாக அனுப்புகிறார் இல்லையா? கரெக்ட் தானே? அப்போ அந்த மூத்த வேலைக்காரன் சென்று அங்கு ரெபெக்காலை தன்னுடைய எஜமானுடைய மணவாட்டியாய் கண்டெடுத்து அவரை கூப்பிட்டு வருகிறார். ஈசாக்கை ஆண்டவர் அந்த பாலைவனம் வனாந்தரத்திலே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒட்டகங்களின் மேலே ரெபேக்கா வரும்பொழுது, ரெபேக்கா கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவர் கேட்கிறார், யார் அந்த சகோதரன்? அப்போ அந்த மூத்த வேலைக்காரன் சொல்லுகிறார், அவர்தான் உன்னுடைய மணவாளன். தன் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஈசாக்கு அவளை மணவாட்டியாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளை சிநேகித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கத்தை நீக்கி ஆறுதல் அடைந்தான். ஒரே நிமிஷத்தில் சொல்லி நான் முடிக்கிறேன். 24ஆம் அதிகாரத்திலே 5 பேர் இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, மூத்த வேலைக்காரன் ரெபேக்கா, லாபான். 24ஆம் அதிகாரத்திலே சபையை நாம் பார்க்கலாம். ரெபேக்கா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவள் கண்ட கர்த்தர் யெகோவா மெக்கடிஷ், அப்படி என்றால் நம்மை பரிசுத்தப்படுத்தும் தேவன். ஆபிரகாம் யார் தெரியுமா? பிதாவாகிய தேவன். ஈசாக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. மூத்த வேலைக்காரன் பரிசுத்த ஆவியானவர். ரெபேக்கால் இயேசுவாகிய ஈசாக்கினுடைய மணவாட்டி. லாபான் இந்த உலகம். பிதா பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு
என் மகனாகிய இயேசுவுக்கு ஒரு மணவாட்டியை நீ போய் ஆயத்தம் பண்ணு என்று அனுப்புகிறார். இன்னைக்கு அந்த காலத்துல தான் இருக்கிறோம். ஏன் சபை, ஆவியானவர் சபையை, ஈசாக்காகிய இயேசுவுக்கு சபையை ஆயத்தப்படுத்துகிறார். ரெபேக்கா ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு மணவாட்டி. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் இஸ்ரவேல், அவள் சபை அல்ல, ரெபேக்கா தான் சபை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். லாபான் வீட்டுக்கு அந்த மூத்த வேலைக்காரன் பரிசுத்த ஆவியானவர் போகும்போது வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகளை அவளுக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் வரங்கள், சபைக்கு ஆவியானவர் கொடுக்கும் வரங்கள். இந்த வரங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு நீ வருகிறாயா என்று ரெபேக்கா கிட்ட கேட்கும்போது, நான் வருகிறேன். அவர் ஒட்டகத்தின் மேல் ஏறி மணவாளனை சந்திக்க வருகிறார். இருவரும் சந்திக்கிறார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை, ரகசிய வருகை. இன்றைக்கு சபை ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து இருக்க வேண்டும். கண்களை ஏறெடுத்து பார்ப்பது என்று, ஆண்டவரே வருகைக்காக என்னையும் என் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தும். ஒரு பக்கம் லாபான் இழுக்கிறான், போகாத, உனக்கு எல்லாம் இங்க இருக்கிறது, உலகம் இழுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ரெபேக்கா சொல்லுகிறார், நான் போவேன். எதற்கு? என் மணவாளனை நான் சந்திக்க போகிறேன். எத்தனை பேர் உங்க கண்களை ஏறெடுத்து மணவாளனை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் சபையாகிய மணவாட்டியை இன்றைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். சபை தன் கண்களை எப்பொழுதும் ஏறெடுத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? ஈசாக்கை சந்திக்க வேண்டும், இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும். சபையாகிய மணவாட்டி மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க வேண்டும். அதற்கு ரெபேக்கா தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கு யெகோவா மெக்காடெஷ் பரிசுத்தப்படுத்துவார். இன்றைக்கு இந்த வருஷம் முழுவதும் வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகளாகிய பரிசுத்த ஆவியானவர் வரங்களை பெற்று நீங்கள் உங்கள் சபைக்கு ஊழியம் செய்து ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். அந்த வரங்கள் நமக்கு வேணும். பிதா பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினது வரங்களால் அவளை அலங்கரித்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ரெபேக்கா ஈசாக்கினுடைய மணவாட்டியாக மாறினாள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அவருடைய மணவாட்டியாக மாற்றுவாராக. 5 ஆசீர்வாதங்கள். 5 பேர் தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது 5 விதமான கர்த்தர், 5 விதமான ஆசீர்வாதம். இத ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தாவே, இந்த முதல் குடும்ப ஆசீர்வாதத்தின் நாளன்று எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் கண்கள் எப்படி இருக்கிறது? இந்த வருஷத்தை பயத்தோடு நீங்க பார்க்க வேண்டாம், விசுவாசத்தோடு பாருங்கள். இப்படிப்பட்ட தேவனை இந்த வருஷத்திலே புதிதாக நீங்கள் காணும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த வருஷத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த வருஷத்தை பார்த்து கலங்க வேண்டாம். செய்திகளை கேட்கும்போது நீங்க கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். உங்க கண்களை மாத்திரம் ஏறெடுத்து கர்த்தரை நீங்கள் பாருங்கள். எழும்பி நிற்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, எங்கள் கண்களை நாங்கள் உமேல நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுங்க. நான் கர்த்தரை நான் பார்ப்பேன். என் கண்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும். ஆபிரகாம் கர்த்தரை பார்த்தது போல, யாக்கோபு கர்த்தரை ஏறெடுத்து பார்த்தது போல, ரெபேக்காள் யெகோவாவை கண்ணோக்கி பார்த்தது போல என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை ஏறெடுக்கிறேன். யெகோவாவை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சிட்கெனோ, யெகோவா மெக்கடேஷ்.
என் கண்களை அவரை நோக்கி ஏறெடுத்து பார்க்கிறேன். என் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. என் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்று போங்க. இருதயமும் கண்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். இருதயமும் கண்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள்